स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे பார்த்து வாங்கம்மா. அம்மா, அங்க யாரும் இல்லம்மா. நம்ம கிளம்பணும். டைம் ஆகுது இல்ல? வாங்க, உங்களுக்காக தானே போறோம். ஆமாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, டாக்டர்கிட்ட காமிக்கணும். வாங்க போகலாம், வாங்க. அம்மா, நான் போய் பிரியாவை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க.
பிரியா, பிரியா, are you all right? போலாமா? என்னால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல விக்கி. ஐ கான்ட் forget what I went through. நடந்ததெல்லாம் சரி பிரியா, நடந்ததெல்லாம் வெரி க்ரூவல் ஒன். நம்ம லைஃப்ல அது கண்டிப்பா மறக்க முடியாதுதான். பட் நம்ம அதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. நீ அதுல இருந்து வெளியே வரணும். அதான் உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது. ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். இல்ல விக்கி, அந்த கேர்ள்ஸ் அவங்க அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? பெருசா எந்த கனவும் காணாதவங்க, அப்படி இருக்கணும் இப்படி வாழணும்னு ஆசைப்படாதவங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் இந்த கெடுதல் நடக்கணும்? எவ்வளோ ட்ரை பண்ணியும் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியல. என்னால ஒரு நிமிஷம் கூட ரிலாக்ஸா இருக்க முடியல விக்கி. கண்ணை மூடினா அவங்க ஞாபகம் தான் வருது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிரியா, பட் எனக்கு இப்ப பயமா இருக்கு. இறந்து போனவங்களை பத்தியே நினைச்சு நினைச்சு உயிரோடு இருக்கிற உனக்கும் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமோன்னு. we have to move on பிரியா. இறந்து போனவங்களை பத்தியே நினைச்சு நினைச்சு உயிரோடு இருக்கிற உனக்கும் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமோன்னு. we have to move on பிரியா. all were tremendous mystery. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட நமக்கு மட்டும்தான் இது எல்லாமே உண்மைன்னு தெரியும். இதை வெளியில சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ நடந்ததெல்லாம் நம்புற மாதிரி சொல்றதுக்கு இந்த எவிடன்ஸ் நம்மகிட்ட இல்லை. தொடர்ந்து எங்க எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு கைடன்ஸ் நம்மகிட்ட இல்லை. அம்மாவோட நிலைமையும் இப்ப சரியில்லை. நாம இதுல மத்தவங்க நல்லது செய்ய போய் இப்ப நமக்கே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஒரு மகனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் அவங்கள கேரளா பார்டர்ல இருக்கிற பனிக்கர மலைக்கு அவங்கள அழைச்சிட்டு போறேன். அம்மாவை குணப்படுத்தணும். தொடர்ந்து நடக்கிற இந்த மரணங்களோட வரிசையில அவங்களும் சேர்ந்துடக்கூடாது. நீ எனக்கு அந்த மாதிரி தான். ஐ வாண்ட் டு ரெக்டிஃபை யுவர் சேட் ஃபீலிங்ஸ் நவ். நீ ரிலாக்ஸ்டா இல்லை பிரியா. அதுக்கு இந்த டிராவல் தேவை. அது மட்டும் இல்லை, உன்னை இந்த மாதிரி நிலைமையில தனியாக விட்டு போக முடியாது. ப்ளீஸ். அம்மா கார்ல இருக்காங்க. உனக்காக தான் வெயிட்டிங். இது வேணுமா?
இருக்கட்டும். 2 இன்னோசென்ட் கேர்ள்ஸ் என் கண்ணு முன்னாடி உயிரை விட்டிருக்காங்க. நான் காப்பாத்த ட்ரை பண்ணி தோத்திருக்கேன் விக்கி. இன்னொரு உயிர் இனிமேலும் போக கூடாது. நான் மறுபடியும் தோக்க கூடாது. என்ன சொல்லி வச்சு ஜெயிச்சவ இனிமே தலையெடுக்க கூடாது. அதுக்கு இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் இது மட்டும்தான். I want to bring this one with me. Please. Oh, okay. Give me. I'll carry. வா போலாம். கொஞ்சம் பிடி, கேட்டு பிடிட்டு வந்துடுறேன். இவள்தான் அடுத்து பலியாக போகும் பெண். இவளை தேடிதான் உன்னுடைய அடுத்த பயணமும் இலக்கும். எங்க இருக்கா? குளிர்ச்சியான குறிஞ்சி மலையில. இந்த தடவை அவ்வளவு சுலபமா அவளை சந்திக்க முடியாது. ஏன்? கடுமையான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். தொலைவா இருந்தாலும் என்னால முடியும் நம்புறேன். தொலைவை விட அடைவுதான் அத்தியாவசியமானது. அடுத்து நீ செயல்பட வேண்டியது கடந்த 2 முறை போல இருக்காது. நீங்க எனக்கு உறுதுணையா இருக்கிற வரைக்கும் எதுவும் கடினமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா நிலையிலும் நான் உன்னை தொடர்ந்து வர முடியாது மந்த்ரா. அதுவும் இந்த முறை நீ கட்டாயம் தனித்து இயங்க வேண்டியிருக்கும். அதுவும் இந்த முறை நீ கட்டாயம் தனித்து இயங்க வேண்டியிருக்கும். அந்த பெண் இருக்கும் மலை பிரதேசம் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் பிரதேசம். யாரோட பாதுகாப்புல இருக்கு? அந்த கைலாயநாதன் கால்பட்ட நிலமாக அவருடைய 18 சித்தர்களின் ஆன்மாக்களும்
வலம் வந்து நலம் பயக்கும் மலைக்காடுது. அந்த எல்லைக்குள்ள நீ போறதுக்கு பெரிய முயற்சி எடுக்கணும். ஆனா அதுக்கும் வழி இருக்கு. அத நேரம் வரும்போது சொல்றேன். எப்பவுமே எனக்கு மனிதர்களை எதிர்கொள்றது தான் வழக்கம். இந்த தடவை அதை தாண்டின சக்திகளை நான் எதிர்கொள்ளணும். அப்படிதானே? ஆமா, அந்த இயற்கையையே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். அதற்கான வல்லமையை நான் உனக்கு தரேன். அதே சமயம் நீ மனித சக்தியை எளிதாக எடை போற்றாத. உனக்கு இணையா உன்னை எதிர்க்க துணிஞ்சிட்டு அந்த பிரியா மேலதான் அதிக கவனம் இருக்கணும். காரணம் பிரியாங்கிறது அவ மட்டும் இல்ல. புரியுது. ஆனா இதுவரைக்கும் அவ சந்திச்ச தோல்விகள் அவளை ரொம்ப பலவீனமாக்கிருக்கு. மறுபடியும் அவ என்னை எதிர்க்கிறது சந்தேகம் தான். அதையும் மீறி அவ வந்தா நிச்சயமா அவளையும் வெல்லுவேன், இவளையும் கொல்லுவேன். இளநீ சாப்பிட்றியா? ம். இந்த இடம் வரைக்கும் தான் ஜிபிஎஸ் காட்டுது விக்கி. இங்க இருந்து பம்பா, அச்சன் கோவில், மற்ற இடத்துக்குலாம் போறதுக்கு வழி காட்டுது. பட் நம்ம போக வேண்டிய பனிக்கர் மலைக்கு எப்படி போறதுன்னு இதுல வரலையே. சம்டைம்ஸ் ஃபோன் ஜிபிஎஸ் அப்படி தான் இருக்கும். இடம் வர வர தான் காட்டும். இல்லைன்னா போகிற வழியில் அட்டை விசாரிச்சுட்டு போக வேண்டியதுதான். 2 இளநீ விட்டுப்பா. சரிங்க சார். சாப்பிடு. ப்ரொஃபஸர் பாலச்சந்தர் கூப்பிட்றாரு. ஹலோ விக்னேஷ், சொல்லுங்கள் சார். கிளம்பிட்டீங்களா? ஆமாம், நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுவோம். அச்சன் கோவில்கிட்ட நாங்கள் வர போகிறோம். குட். ரூட் செக் பண்ணிங்க விக்கி. ஓகே. அப்படியே ஆரியங்காவுக்கு போயிட போறீங்க. அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் எடுக்கணும். அம்மா எப்படி இருக்காங்க? இஸ் ஷி ஆல் ரைட்? so far ஓகே சார். நாங்கள் வந்ததும் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? பிகாஸ் her behavior is changing day by day. I just can't control her. யூ டோன்ட் வரி விக்கி, நான் பார்த்துக்கிறேன். திஸ் நாட் a first case to me. இது வெறும் நாட்டு வைத்திய சிகிச்சை மட்டும் கிடையாது. அதர்வன வேத முறையை ஆயுர்வேதிக்கில் அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் ரிச்சுவல் மிக்சிங் உள்ள ட்ரீட்மெண்ட் அண்ட் வெரி ட்ரெடிஷ்னல் ஒன். ஓகே சார். ஸோ ஐ வில் டேக் கேர் அபவுட் தர் ஹெல்த். பட் வழியில் பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் தராம, கோபமா பேசாம, அமைதியா கூட்டிட்டு வாங்க. ஓகே. how many days will it take, professor? எதுவா இருந்தாலும் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்ட் கண்டிஷனை சொல்ல முடியும். எப்படியும் 2 weeks ஆகலாம். நீங்க அது வரைக்கும் அவங்க கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்மிட் பண்ணிட்டு 1 day இருந்தா போதும். இட்ஸ் எனஃப். ஓகே சார். அப்புறம் நாங்க சொல்லும்போது டிஸ்சார்ஜ் பண்ண நீங்க வந்தா போதும். என்னங்க மேடம்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? ஓகே. தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபஸர். தேங்க்யூ வெரி மச். ஓகே, டேக் கேர் விக்கி. அம்மா,
தெரியலையே. யாரை தெரியுங்க? காருக்குள்ள இருந்தாங்களே அந்த அம்மாவியா? ஆமா. நீங்க இளநீ குடிக்க இறங்கும் போது அந்த அம்மா அந்த சைடு போயிட்டாங்க. எந்த சைடில்? இப்படி என்ன விக்கி இது? நானாவது அவங்க கூட வண்டியில இருந்திருக்கணும். எங்கன்னு போய்